ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாவ் வெப் சீரிஸ் பிரசன்ட் லெவலில் வந்த கோன் கி பிபின்னு சொல்லிட்டு எபிசோட் 4 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம சேனல்லே போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால சோ அதை தொடர்ந்து அதனோட அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படியே சரக்கு அடிக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லாருன்னா, இந்த நம்ம டோலா அங்கிளுக்கும் கொஞ்சம் சரக்கு ஊத்து அப்படி சொல்லும் போது, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படி சொல்லி ஊத்திட்டு இருக்கும் போது, இப்ப பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, நம்ம டோலா அங்கிள் எவ்வளவு சரக்கு அடிப்பாரு, அப்ப எல்லாம் சாவாதவரு அன்னைக்கு குடிக்கவே இல்லை ஆனா செத்துட்டாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, அவருடைய உடம்புக்குள்ள எப்படி விஷம் வந்தது அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது, பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவாங்க. இது அவர் உடம்புல விஷம் இருந்துச்சா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா அவருடைய உடம்புல விஷம் இருந்தது அதனால தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவன் சொல்றான். டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவருக்கு தான் தெரிஞ்சது அவர் உடம்புல விஷம் இருக்குன்னு அப்படின்னு இவன் சொல்லும் போது, இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லாருன்னா, இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு என்னன்னு சொல்லி கேள அப்படின்னு ஹீரோட்ட சொல்லும் போது, என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்கறான். நீ கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை அப்படி சொல்லும் போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீ வேற இவர் செத்துட்டாருன்னா என்ன, அவருடைய சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நான் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுவும் சரிதான், ஆனா ஒரு விஷயம், இந்த காசு கொடுக்குற மேட்ரு எங்க 3 பேருக்கு தானே தெரியும், நாங்க தான் வெளியே சொல்ல மாட்டோமே அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ லைட்டா குடிய போதில, சரி ஓகே நான் உங்க 2 பேருக்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது, அதுக்கு இவனும் என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்ல இந்த விஷயத்த பத்தி கேட்கறதுக்கு இது ஒரு சரியான நேரமானு எனக்கு தெரியல அப்படி சொல்லும் போது, அடைச்ச சும்மா சொல்லு அப்படின்னு அவனுக்கு சொல்றானுங்க. இல்ல பப்போட பொண்டாட்டி அவனை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா கூட இருந்தான்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, சோ அதே போல என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடிட்டானா உங்களுக்கு அந்த 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும் இல்லையா அப்படி சொல்லி சொல்லும் போது, ஆமா கொடுக்கணும் அப்படின்னு இவனு சொல்றானுங்க. நான் அந்த பணத்தை உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏன் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்கும் போது, இரு அவசரப்படாத, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு பதிலா நீ என்னோட பொண்டாட்டி கூட படுத்துக்கலாம் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அதை கேட்ட அவனும் சந்தோஷப்படுறானுங்க. அவன் ஃப்ரெண்ட் என்ன கேட்பானா, சரி இதுக்கு உன் பொண்டாட்டி சம்மதிப்பாளா அப்படி சொல்லி கேட்கும் போது, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அதுல ஒருத்தவன் என்ன சொல்லனா, டே உன் பொண்டாட்டி பார்க்கும் போதுல எனக்கு ரொம்ப மூடாவது, அவளை போடுற மாதிரியே எனக்கு நிறைய முறை கனவு வருது அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது, இப்ப அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இந்த சீனை எப்படி கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, நம்ம லாலா குடிபோதையில வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இப்படியே குடிபோதையில வீட்டுக்கு போகும்போது அங்க பார்த்தனா அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, கூப்பிட்டு கட்டில உட்கார வச்சுட்டு, ஏன் இப்படி அதிகமா குடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என் மனசுல ரொம்ப கவலை அதிகமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் நான் இப்படி குடிச்சேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி என்ன கவலை என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லும் போது, கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசவே முடியாது, நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படி சொல்லும் போது, இவன் என்ன சொல்லுவானா, என் கிட்ட சொல்லாம நீங்க யார்கிட்ட சொல்ல போறீங்க, நான் உங்களோட பொண்டாட்டி, என்ன கனவுல வர பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறீங்களா அப்படி சொல்லி இவன் கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, தயவு செய்து என்கிட்ட கேட்காத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன பண்ணுவானா, அவனுடைய கையெடுத்து தலைமையில வச்சுட்டு, என் மேல சத்தியமா சொல்றேன் நீங்க இந்த விஷயத்த என்று சொல்லி ஆகணும், சொல்லுங்க என்ன விஷயம் மனசுல இருக்கு அப்படி சொல்லி இவ கேட்கறா. உடனே அவன் அழுதுட்டு என்ன சொல்றானா, உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், ஆனா இப்ப அவனுக்கு 2 பேரும் எனக்கு அந்த காசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்துறானுங்க, இவ்வளவு சீக்கிரமா நான் எப்படி அந்த 4 லட்சம் ரூபாய் புரட்டுவேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். எங்க ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்னா ஓகே எப்படியாச்சும் பரட்டி தரலாம், பத்தாதுக்கு நான் போட்டுக்கிற நகை எல்லாமே வெறும் கவரிங், நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இவ சொல்றான். ஆனா ஒரு வழி இருக்கு, நான் ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு, ஆனா அந்த வேலை செஞ்சேன்னா அதுக்கு ஒரு 4 மாசமாச்சு ஆகும், அப்பதான் அந்த காசு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இவ சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உன்னால எதுவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்கிட்ட அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி சொல்லுங்க அது என்ன வழி, நான் உங்களுக்காக நான் எதை வேணா பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்றா. உன்னால என் கூட மட்டும்தான் படுக்க முடியும், ஆனா அவனுக்கு கூட படுக்க முடியாது, அவனுக்கு இந்த பணத்துக்கு உன் கூட படுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்கறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கூடி பதில மயக்கம் வந்த மாதிரி அப்படியே படுத்துப்பானா. நம்ம ஹீரோனு இதை கேட்டு லைட்டா ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி சமையல் கட்டுல உட்காந்துட்டே இருக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அப்பதாங்க தூக்கத்துல எழுந்திருக்கிறாரு. அப்படி அவர் எழுந்திருக்கும் போது இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை வாங்கி குடிக்கும் போது நம்ம ஹீரோன் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாமே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்ன நீ செய்ய தயாரா இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் நேற்று நைட்டு நீங்க போதையில சொல்லிட்டு இருந்தீங்களே ஞாபகம் இருக்கா இல்லையா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதேதான், அது எல்லாமே பண்றதுக்கு நான் இப்ப ரெடியா இருக்கேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு இவ சொல்லும் போது,
இருக்கும்போது இப்ப அவன் ஒரு மாதிரியா பாப்பானா. இதோட இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கடைக்கு வந்துட்டு அங்க முடி வெட்டிட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நான் இதே மாதிரி பிளேடு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அதை எடுத்துட்டு வரியா அப்படின்னு இவரு சொல்லும் போது அதுக்கு அவனும் பிளேடா சரி ஓகே நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காலை கட் பண்றான். கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா ஆஹா லாலாவோட பொண்டாட்டி இன்னைக்கு வீட்டுல தனியா தான் இருக்கா போல, அவளுக்கு சம்மதம் போல, இன்னைக்கு அங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த கோழியை இன்னைக்கு வேற லெவல்ல நம்ம பொரிச்சு சாப்பிட வேண்டியதுதான், இன்னைக்கு வேற லெவல்ல ஃபன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்ப லாலாவை தாங்க காட்டுறாங்க. லாலா அவனுடைய ஃப்ரெண்டு அனுப்புன சந்தோஷத்தோட இப்ப மொபைல உள்ள வச்சுட்டு முடி வெட்டிட்டே இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப வீட்டுல தாங்க காட்டுறாங்க. வந்தவரு அண்ணி இருக்கீங்களா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படி சொல்லும் போது இப்ப அவங்க வெளியே வராங்க. வந்தவங்க வணக்கம் அப்படி சொல்லும் போது இப்ப இவர் என்ன சொல்றா வணக்கம் உங்க வீட்டுக்காரர் வந்து பிளேடு விட்டு போயிட்டாராமே அதை வாங்கலான்னு நான் வந்தேன் அப்படி சொல்லும் போது இதை எடுத்துட்டு வரேன்னு இப்படி உள்ள போகும்போது இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா சேச்சந்தி நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, நேத்து நைட்டு குடிக்கும் போது எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னுடைய மேலழகு ரொம்ப பெருசாவும் பின்னாடி நல்ல வேற லெவல்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்களாமே உண்மையா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா உண்மைதான் அப்படின்னு அவன் சொல்றான். நான் இப்படி முக்காடு போட்டுட்டு இருந்தும் உங்களுக்கு எப்படி என் உடம்பு இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது அப்படி சொல்லி கேட்கும் போது வெளிப்புறமாவே பார்த்தாவே தெரியலையா உன்னோட நெழிவு சுழியெல்லாம், நீ அந்த அளவுக்கு அழகாவும் ரொம்ப ஹாட்டாவும் இருக்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா இந்த அழகை இங்கிருந்து தான் பார்க்கணுமா உள்ள வாயன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள கூப்பிட்டு போனவங்க சும்மா செவுத்துல நிக்க வச்சு அவனை செம்மையா கிஸ் பண்ணும்போது இப்ப அவன் என்ன பண்ணுவான்னா அவளை அந்த கழுத்து கட்டில படுக்க வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. அவளுடைய துணியெல்லாம் தூக்கிட்டு இவன் பண்ற சீன்ஸ் எல்லாமே வெறியாவே எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அவளும் சும்மா இல்லாம அவனை போட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பா. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவனா கேட்பானா சரிங்க இவ்வளவு நேரம் மேட்டர் பண்ணீங்க இல்லையா, என் கையில ஒரு சர்பத் குடிக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா உன் கையில சர்பத் என்ன விஷம் கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இவன் என்ன பண்ணுவானா சர்பத்துல விஷ மாத்திரை போட்டு அவங்க கிட்ட எடுத்து வந்து கொடுப்பாங்க. அவன் அதை குடிச்சிட்டு இப்ப நடந்து வர வழியில கழுத்தெல்லாம் இறுகி இப்ப அதே இடத்துல மயங்கப்பட்டு விழுந்து இறந்துடுறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் நம்ம ஹீரோனுடைய வீட்டுல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி கைத்த கட்டில உட்காந்து இருக்கும் போது அங்க ஹீரோ வராங்க. வந்துட்டீங்களா நீங்க வாங்க, நம்ம சேத்தனும் வந்தா அவனுடைய கடன் எல்லாம் தீத்தியாச்சு, இதுக்கப்புறம் திரும்ப இங்க வரமாட்டான் அவன், சரி நீங்க கை கழுவிட்டு சாப்பிடுங்க சாப்பாடு சூடாற போகுது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அவ கொடுத்த சாப்பாடு சாப்பிடாம தயங்கிட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா அவனுக்கு அதை ஊட்டி விடுவாளா, ஆனா அதை வாங்குறதுக்கு அவன் தயங்குவாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவானா அதுல இருந்து ஒரு வாயை எடுத்து சாப்பிட்டுட்டு இப்ப அவனுக்கும் ஊட்டி விடுறான். இப்ப அவனும் அதை சாப்பிட்டுட்டு சரி எனக்கும் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப இவளுக்கும் அவன் ஊட்டுவாங்க. ஊட்டினதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லணும்னா சரி ஓகே இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா அவனை வர சொல்லுங்க அவனுடைய கணக்கை தீர்த்தரலாம் அப்படி சொல்லும் போது சரி ஓகே இன்னைக்கு வந்தவனை என்ன பண்ண நீ அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா அவன் கூட பண்ண வேண்டியது பண்ணிட்டு அவனுக்கு சர்பத்துல விஷம் வச்சு கொடுத்துட்டேன், அவன் கதையை நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லும் போது உடனே அவனு ஷாக் ஆயிட்டு நீ என்ன பண்ண அவனை கொன்னுட்டியா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆமா அவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். அது மட்டும் இல்லாத அந்த டோலா இருக்கான் இல்லையா அவனையும் நான் தான் கொன்னேன், ஏன்னா அந்த ராஜேஷ் டோலா கிட்ட என்னை பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான், அவன் அதை பயன்படுத்திட்டு என் கூட சந்தோஷமா இருந்தான், அதுக்கப்புறம் நான் அவனுக்கு சர்பத்துல விஷம் வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு இவ சொல்றான். ஆனா இவ்வளவு பண்ண என்னால உன்னை விட்டு போக முடியல தெரியுமா, ஏன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு, நான் உன்னை ரொம்பவும் விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவான்னா நீ என்னை எந்த அளவுக்கு விரும்புறியோ அதே அளவுக்கு நானும் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இவன் கட்டி பிடிப்பாங்க. இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா அவன் என்ன பண்ணுவானா ஹீரோ கடையில உட்காந்துட்டு அந்த அங்கிளும் கடைசியா உன் வீட்டுல இருந்து வந்து அந்த மோட்டுக்கிட்ட இறந்து கிடந்தான், நம்மளோட ஃப்ரெண்டும் அதே போல உன் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து அதே இடத்துல இறந்து கிடந்தான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இதெல்லாம் உன் மனைவி தான் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் டவுட்டா கேட்கும் போது நம்ம ஹீரோ இதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனவன் என்ன பண்ணுவானா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில அந்த ஷேவ் பண்ற கத்தி வச்சு அவன் கழுத்து அறுத்துருவாங்க. டப்புன்னு அறுத்த உடனே அவனை அங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டு நடு பாலைவனத்துல புதைச்சிருவாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி தண்ணி பானை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் போது இப்ப பின்னாடி பார்த்தோன்னா நம்ம ஹீரோனை தேடிட்டு ஒருத்தன் வருவான் இல்லையா அவன் தாங்க வந்து நம்ம ஹீரோனை கூப்பிடும் போது நம்ம ஹீரோனை திரும்பி அவனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா உன்னை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை கை காலை கட்டி தூக்கி அந்த ஜீப்ல போட்டுட்டு அங்கிருந்து போகும்போது இந்த வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனுடைய அடுத்த சீசன் வந்துச்சுன்னா அது நம்ம சேனல்ல பார்த்தலாம். இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.